குட் மார்னிங் டு ஆல். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டே ஷீட் ப்ரோக்ராம் நியூ டெஸ்ட் சீரீஸில் பார்த்திங்கன்னா தினசரியாக மிக முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் 20 கேள்விகளுக்கான விடைக்குறிப்பில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய டே ஷீட் ப்ரோக்ராமில் எத்திக்ஸ் ரிலேட்டடான மிக முக்கியமான 20 கேள்விகளை பார்க்கலாங்க. இதில் குறிப்பாக குஷான பேரரசு மற்றும் குப்த பேரரசு தொடர்பான மிக முக்கியமான 20 வினாக்களுக்கான விடைக்குறிப்பில் தான் நாம் பார்க்க இருக்கிறோங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டது, தேவையானவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. ஏற்கனவே நாம் டே ஷீட் ப்ரோக்ராமில் டெஸ்ட் 5 வரை கம்ப்ளீட் பண்ணியிருப்போங்க. அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் டே ஷீட் மாடல் டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, வாட்ச் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி, குஷான மரபில் தலைச்சிறந்த மன்னன் யார்? குஷான மரபில் தலைச்சிறந்த மன்னர் கனிஷ்கர். அதே முதலாம் காட்பீசஸ் பொறுத்தவரையும் குஷான மரபை தோற்றுவித்தவர் வாசுதேவர் பார்த்திங்கன்னா குஷான மரபினுடைய கடைசி மன்னர் ஆவார். குஷான மரபில் தலைச்சிறந்த மன்னன் கனிஷ்கர். குஷான மரபை தோற்றுவித்தவர் முதலாம் காட்பீசஸ். குஷான மரபில் கடைசி மன்னராக இருந்தவர் வாசுதேவர். கேள்வி 2, 4வது பௌத்த மாநாடு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுகள் இருக்குது. இதில் 4 கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம். காஷ்மீரில் குந்தன் வனத்தில் நடைபெற்றது, சரி. வசுமித்திரர் தலைமையில் நடைபெற்றது, சரி. அஸ்வகோஷர் முன்னிலை வகித்தார். 4வது பௌத்த மாநாடு பார்த்திங்கன்னா அஸ்வகோஷர் முன்னிலை வகித்தார், சரி. பௌத்த பீடகங்களுக்கான விளக்க உரை இந்த மாநாட்டில் துவக்கப்பட்டுள்ளது. 4வது பௌத்த மாநாடு தான் பௌத்த பீடங்களுக்கான விளக்க உரை துவக்கப்பட்டது, சரி. இது கனிஷ்கர் காலத்தில் தான் நடைபெற்றது. 4வது பௌத்த மாநாடு காஷ்மீரில் குந்தல் வனத்தில் நடைபெற்றது. வசுமித்திரர் தலைமை தாங்கியிருப்பார், அஸ்வகோஷர் முன்னிலை வகிச்சிருப்பார். அப்போ யார் அரசராக இருந்தார்னா கனிஷ்கர் அரசராக இருந்திருப்பார். பௌத்த பீடங்களுக்கான விளக்குரை இந்த மாநாடு தான் துவக்கப்பட்டது. அப்போ சரியான விடை 1, 2, 3, 4 சரி. கேள்வி 3, சரியான இணையை தேர்வு செய்க. புத்த சரிதம் நூல் எழுதந்து யார்? அஸ்வகோஷர், சரி. சௌந்தரநந்தம் என்ற நூல் எழுதந்து பானரானா கிடையாது, தப்பு. மத்தியமிக சூத்திரம் என்ற நூலை எழுதியவர் நாகார்ஜுனர். மகாவிபாஷ சரித்திரம் என்ற நூலை எழுதியது வசுமித்திரர். இப்போ இங்கே சரியான இணை 1, 3, 4. புத்த சரிதம், சௌந்தரநந்தம் இந்த 2 நூலையும் எழுதியது அஸ்வகோஷர் தான். புத்த சரிதம், சௌந்தரநந்தம் ஆகிய 2 நூல்களை எழுதியது அஸ்வகோஷர். மத்தியமிக சூத்திரத்தை எழுதியது நாகார்ஜுனர். மகாவிபாஷ சரித்திரத்தை எழுதியது வசுமித்திரர். கேள்வி 4, 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்பட்டவர் கனிஷ்கர். சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் சமுத்திரகுப்தர். 2ஆம் அசோகர் என்று அழைக்கப்படுபவர் கனிஷ்கர். கேள்வி 5, இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யார்? இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான். கேள்வி 6, குப்த பேரரசை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். கேள்வி 7, போகோகி என்ற பயணக்குறிப்புகளை எழுதியவர் யார்? போகோகி என்ற பயணக்குறிப்புகளை எழுதியவர் பாகியான். கேள்வி 8, சரியான இணையை தேர்வு செய்க. குமார மாத்தியாயர்கள் என்பவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரான கிடையாது, தவறு. மகா சந்திர விக்ரகா என்பது வருவாய்த்துறை உயரதிகாரிகளாக கிடையாது. குமார மாத்தியர்கள் என்பது வருவாய்த்துறை உயரதிகாரிகளை குறிக்கும். மகா சந்திர விக்ரகா என்பவர் வெளியுறவுத்துறை அமைச்சரை குறிக்கும். குமார மாத்தியர்கள்னா வருவாய்த்துறை உயரதிகாரிகள், மகா சந்திர விக்ரகானா வெளியுறவுத்துறை அமைச்சரை குறிக்கும். இங்கே 1, 2 மாறி இருக்கு, 1, 2 தவறு. கேள்வி 9, நீதித்துறை மற்றும் இராணுவத்துறையில் பொறுப்பு வகித்த அமைச்சர்களை முறையே தண்டநாயகர், மகா தண்டநாயகர் என்ற பெயர்களால் குறிப்பிட்டதை எந்த டேஸ் கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது? அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. நீதித்துறை மற்றும் இராணுவத்துறையில் பொறுப்பு வகித்த அமைச்சர்களை முறையே தண்டநாயகர், மகா தண்டநாயகர் என்ற பெயர்களால் குறிப்பிட்டதை அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. கேள்வி 10, அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? இக்கல்வெட்டு அரிசேனர் என்பவரால் 33 வரிகளில் பொறிக்கப்பட்டது, சரி. இதில் முதலாம் சந்திரகுப்தரின் போர் வெற்றிகள், படைத்திறம் ஆகியவை பற்றியும் குப்த பேரரசின் ஆட்சி எல்லைகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அலகாபாத் கற்றூன் கல்வெட்டுனாவே முதலாம் சந்திரகுப்தர் வருவாரனா கிடையாது, முதலாம் சமுத்திரகுப்தர். அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தர். இந்த கல்வெட்டை பொறித்தது அரிசேனர். அப்போ இங்கே சமுத்திரகுப்தர் வந்திருக்கணும், இங்கே சந்திரகுப்தர்னு இருக்குது. அப்போ 2வது கூற்று தவறு. அப்போது 1 சரி. கேள்வி 11, லோகபாலா என்ற அலுவலரை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. லோகபாலா என்ற அலுவலரை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு ஈரான் கல்வெட்டு. கேள்வி 12, யாருடைய ஆட்சி காலத்தில்
பஞ்ச மண்டலி என்ற குழுமத்தை பற்றிய குறிப்புகள் சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுகின்றன. யாருடைய ஆட்சி காலத்தில் பஞ்ச மண்டலி என்ற குழுமத்தைச் சேர்ந்த பற்றிய குறிப்புகள் சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுகிறதுனா இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் பஞ்சமண்டலி என்ற குழுமத்தை பற்றிய குறிப்புகள் சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுகின்றன. யாருடைய ஆட்சி காலம்? இரண்டாம் சந்திரகுப்தர். கேள்வி 13 பொறுத்துக. பாலாதி கிருதையனா யார்? பாலாதி கிருதையனா காலாட்படையின் தலைவர். பாலாதி கிருதையனா காலாட்படையின் தலைவர். சேனாதிபதினா குதிரைப்படை தலைவர். சேனாதிபதினா குதிரைப்படை தலைவர். ரணபந்தகானா இராணுவ கிடங்கங்களின் தலைமை அலுவலர் தான் ரணபந்தகான்னு சொல்லுவாங்க. ரணபந்தகா என்பது இராணுவ கிடங்கங்களின் தலைமை அலுவலகம் குறிப்பிடலாம். மகா பிரதிகாரானா அரண்மனை காவலர்கள். மகா பிரதிகாரா அரண்மனை காவலர்கள். கத்திய தபிகதானா அரச சமையலறை கண்காணிப்பாளர். கத்திய தபிகதானா அரச சமையலறை கண்காணிப்பாளர். அப்போ பொறுத்துக்களை சரியானது 1 2 3 4 5 வரிசையாக பொருந்தியுள்ளது. கேள்வி 14 சரியான இணையை தேர்வு செய்க. பாகா என்ற வரி விளைச்சலில் 6இல் 1 பங்கு மக்களிடமிருந்து வரியாக பெறப்பட்டது. சரி. கரா என்ற வரி கிராமங்களில் வாழ்வோர் மீது விதிக்கப்பட்டது. சரி. இரண்யா என்ற வரி தங்க நாணயங்கள் வைத்திருப்போர் செலுத்தும் வரியாகும். இது குப்தர் காலத்தில் விதிக்கப்பட்ட வரிகள்னு சொல்லலாம். 3 வகையான வரிகள்: பாகா, கரா, இரண்யா. பாகா என்ற வரி விளைச்சலில் 6இல் 1 பங்கு மக்களிடமிருந்து வரியாக பெற்றிருப்பாங்க. கரா என்ற வரி கிராமங்களில் வாழ்வோர் மீது விதிக்கப்பட்டது. இரண்யா என்ற வரி தங்க நாணயங்கள் வைத்திருப்போர் செலுத்தும் வரியாகும். அப்போ சரியான இணை 1 2 3 சரி. கேள்வி 15 கங்கை சமவெளி பகுதிகளை பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிட்டவர் யார்? கங்கை சமவெளி பகுதிகளை பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிட்டவர் பாகியான். கேள்வி 16 யாருடைய காலம் இந்திய செவ்வியல் கலைகளின் காலம் என்று அழைக்கப்படுகிறது? யாருடைய காலம் இந்திய செவ்வியல் கலைகளின் காலம் என்று அழைக்கப்படுகிறது? குப்தர்களின் காலம். கேள்வி 17 பாலித்தீவில் இந்திய பண்பாடு சிறப்புற்றிருந்ததாக தமது குறிப்பில் குறிப்பிட்டவர் யார்? பாலித்தீவில் இந்திய பண்பாடு சிறப்புற்றிருந்ததாக தமது குறிப்பில் குறிப்பிட்டவர் இட்சிங். ஸோ குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பாலித்தீவு இந்தியாவிலிருந்து குப்தர்களுடைய காலத்தில் தான் பாலித்தீவுக்கு இந்திய பண்பாடு டிரான்ஸ்லேட் ஆகிருக்கும், இதை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும். இதை பற்றி சொன்னது யாருன்னா தன்னுடைய குறிப்பில் இட்சிங் என்ற சீன பையனை தான் சொல்லியிருப்பார். கேள்வி 18 வசுபந்து என்ற பௌத்த சமய அறிஞரை ஆதரித்த மன்னன் யார்? வசுபந்து என்ற பௌத்த சமய அறிஞரை ஆதரித்த மன்னன் முதலாம் சமுத்திரகுப்தர். வசுபந்து என்ற பௌத்த சமய அறிஞரை ஆதரித்த மன்னன் முதலாம் சமுத்திரகுப்தர். கேள்வி 19 புத்தகோசர் என்ற பௌத்த சமய அறிஞர் குப்தர் காலத்தில் புகழ் பெற்றிருந்தார். புத்தகோசர் என்ற பௌத்த சமய அறிஞர் குப்தர் காலத்தில் புகழ் பெற்றிருந்தார். இவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? புத்தகோசர் பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர். கேள்வி 20 சரியான இணையை தேர்வு செய்க. காளிதாசர் எழுதிய நூல் தேவி சந்திரகுப்தமா? தவறு. விசாகதத்தர் எழுதிய நூல் விக்ரம உர்வசியுமா? தவறு. வாத்ஸ்யாயனர் எழுதிய நூல் காமசூத்திரம். சரி. வாத்ஸ்யாயனர் எழுதிய நூல் காமசூத்திரம். வராகமிகிரர் எழுதியது பிரகத் சம்ஹிதை. அப்போ பிரகத் சம்ஹிதை நூலை எழுதியது வராகமிகிரர். காமசூத்திரம் நூலை எழுதியது வாத்ஸ்யாயனர். அப்போ இங்கே சரியான இணை 3 4 சரியாக இருக்குது. 1 2 மாறி இருக்குது. காளிதாசர் எழுதியது விக்ரம உர்வசியும், விசாகதத்தர் எழுதியது தேவி சந்திரகுப்தம். இதில்லாத குப்தர் காலத்தில் படைத்த இலக்கிய படைப்புகளை பார்க்கலாம். காளிதாசரை பொறுத்தவரையும் சாகுந்தலம், விக்ரம் உர்வசியும், மாளவிகாக்னிமித்திரம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், ரிதுசம்ஹாரம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். காளிதாசர் எழுதிய நூல்கள் சாகுந்தலம், விக்ரம் உர்வசியும், மாளவிகாக்னிமித்திரம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், ரிதுசம்ஹாரம். விசாகதத்தர் எழுதிய நூல் முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். விசாகதத்தர் எழுதிய நூல் முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். சந்திரர் எழுதியது சந்திராச்சாரியா வியாக்காரணம். அமரர் எழுதியது அமர கோஷம். வாக்பட்டர் எழுதியது அஷ்டாங்க சங்கிரக அஷ்டாங்க கிருதய சம்ஹிதை. வாக்பட்டர் எழுதியது அஷ்டாங்க சங்கிரக அஷ்டாங்க கிருதய சம்ஹிதை. மருத்துவம் சார்ந்த 2 நூல்கள் எழுதியிருப்பார் வாக்பட்டர். ஆரியப்பட்டர் எழுதியது ஆரியப்பட்டியம், கணித நூல்கள், வானவியல். சாமண்டகர் எழுதியது நீதி சாஸ்திரம். சாமண்டகர் எழுதிய நூல் நீதி சாஸ்திரம் எழுதியது சாமண்டகர். வீரசேனர் எழுதிய நூல் வியாக்கரணம் என்ற நூல் எழுதியது வீரசேனர். இந்த வீடியோ பொறுத்தவரை எத்திக்ஸ் ரிலேட்டடான மிக முக்கியமான 20 கேள்வி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.